வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி தை அமாவாசை, சக்கரை பொங்கல், வடை, பாயசம் இதான் செய்யப்படுறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் படைச்சிட்டிங்களா? சக்கரை பொங்கலுக்கு ரைஸும் பருப்பும் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி விட்டுக்கலாம். அந்த பக்கம் ஸ்டவ்வில் பாயசம் செஞ்சுக்கலாம். இது ஜவ்வரிசி நான் 1 hour ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை நம்ம சுடு தண்ணியில் சேர்த்துருவோம், வேக வச்சுருவோம். ஜவ்வரிசியை வேக வச்சுருவோம். இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மில்க் ஆட் பண்ணலாம். நம்ம தண்ணியில் வேக வச்சோம்னா தான் சீக்கிரமாக வந்துடும். வெள்ளை கரைசலை நம்ம இந்த பொங்கலில் சேர்த்துடலாம். கல் மண் இருந்தாலும் கீழே நின்றும். நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ முந்திரியும் திராட்சையும் வறுத்து சேர்த்துக்கலாம். இது 2 cups ரைஸும் ஒரு 1/4 cup பாசிப்பருப்பும். இதுக்கு ஒரு 2.5 cups வெல்லம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் மில்கில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். நான் கீ சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இல்லைனா 2 குழிக்கரண்டி சேர்த்துக்கோங்க. ஆயில் வேணுனாலும் நம்ம விட்டுக்கலாம். முந்திரியும் திராட்சையும் வறுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பாயசத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி வறுத்தாச்சு. இப்போ திராட்சையை வறுத்துக்கலாம். நம்ம தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா முந்திரி கருகாமல் இருக்கும். ஒன்றா போட்டோம்னா சில நேரத்தில் கருகி போயிடும். இந்த கீ நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். இதில் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இந்த வானிலையில் சேமியாவை வறுத்து நாம் பாயசத்தில் சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சம் கீ இருக்குது, வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி வெந்துடுச்சு. இப்போ சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா வேகட்டும். சுகர் ஆட் பண்ணி மில்க் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்துடலாம். ஏலக்காய் சேர்த்துருவோம். இதில் கூட நீங்கள் பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் ஆறினோன்னா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ வடையை செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. சாம்பார், வாழைக்காயெல்லாம் செஞ்சாச்சு. இதில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பாயசத்தில் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. வடை மாவில் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். நான் கவரில் தான் தட்டி போடுவேன். சில பேர் அப்படியே போட்டுருவாங்க. இப்படி தான் நான் போடுவேன். வடை ரெடி ஆனோம்னா உடைக்க வேண்டியதுதான். சூப்பராக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பொங்கல், ரைஸு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட சாம்பார், வாழைக்காய் வறுவல், இலைக்கு பருப்பு, பாயசம், ரசம், அதுக்கப்புறம் வடை, அதுக்கப்புறம் தக்காளி ஸ்வீட் பச்சடி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், படைக்க வேண்டியதுதான். எல்லாம் பரிமாறியாச்சு. ரைஸு, இலைக்கு பருப்பு, வடை, சாம்பார், பச்சடி, ஸ்வீட் பச்சடி,
வாழைக்காய் வறுவல், அதுக்கப்புறமா வந்து வடை, பாயசம், சக்கரை பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து படிச்சிடலாம்.